இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து கந்திரிங்க, அதாவது நாகூர் பிறைன்னு சொல்லுவாங்க. நாகூரில் கந்திரி உண்டு தானே. அந்த டைமில் வந்து இங்கேயும் வந்து அந்த வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க. இங்கேயும் அதுக்கு ஒரு தர்கா ஒன்று இருக்குது. அங்கே வந்து நாங்கள் போனோம் அந்த சைடு. ஆனால் தர்காக்குள்ளே போக மாட்டோம். பட் வெளியில் இருக்க கடையெல்லாம் வந்து பார்க்குறதுக்காண்டி விசிட்காண்டி போயிருந்தோம். அங்கே இருக்க பள்ளிவாசல் எல்லாமே வெளியில் போவோம். பட் தர்காக்குள்ளே போகிறது கிடையாது. கடை அப்புறம் அதை சுற்றி பார்க்குறதுக்குலாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் போகும்போது பாருங்கள், அது அங்கே உள்ள பள்ளிவாசல் நாங்கள் போன பள்ளிவாசலோடது நல்லா லைட்னிங்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் வந்து நைட் டைம்னே தெரியல, நல்லா லைட்னிங் இருக்கிறதுனால நல்லா இருந்தது. அப்புறம் அந்த சைடு போகையிலே அங்கே வந்து ஷவர்மாலாம் போட்டு விற்றுட்ருந்தாங்க. ஷவர்மா பாருங்கள், நல்லா அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சரின்ட்டு நாங்களும் ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருந்தோம். அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறத நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அழகாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு ஒரு ரொட்டி மாதிரி ஒன்று எடுத்து அதை அழகாக ஹீட் பண்ணி அந்த சிக்கன் அழகாக போட்டு எங்களுக்கு கிட்ட கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தோம், அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு கண்ணாடி கடை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஊஞ்சல் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அங்கே ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு, அதை போட்டுட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோல், பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் வச்சுருந்தாங்க. எல்லாமே இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஒரு 4 ஸ்ப்ரிங் வாங்கிட்டு அதையும் டேஸ்ட் பார்க்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க அதை நல்லா குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நல்லா சாஸு, டொமேட்டோ சாஸு, அப்புறம் மைனஸ்லாம் ஊற்றி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே பார்த்தோன்னா அதில் வந்து பானிபூரிலாம் வச்சுருந்தாங்க. பேக் பண்ணி இருந்தது. அது வேணாலும் நம்ம வாங்கிக்கலான்ட்டு அதுக்காண்டி வெயிட் பண்ணி ஒரு பானிபூரியும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு போகும்போது பார்த்தோன்னா அவங்க அழகாக அந்த ஸ்ப்ரிங் ரோல ஒரு இதுக்கு மேலே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கையிலையும் அவங்க அழகாக அந்த ஸ்ப்ரிங் ரோல் போட்டுட்ருக்கிறதையே பார்த்துட்டு அப்புறம் அப்படியும் வந்தோம். அங்கே பார்த்தோன்னா ஒரு கிரில் சிக்கன் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நம்ம இந்த டைமில் வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவங்க கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நல்லா சூப்பராக போட்டுட்ருந்தாங்க. நல்லா அழகாக சிக்கன் பீஸெல்லாம் எடுத்து வச்சு அழகாக பண்ணிகிட்ருந்தாங்க. நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தோன்னா அங்கேயுமே நிறைய இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து நல்லா பண்ணிகிட்ருந்தாங்க. சரி, அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ ஆப்போசிட்டில் இருக்க கடையில் அது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை போய் ஒரு இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளான இடத்துல போய் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தோம். பார்த்தா டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள், சிக்கன் பீஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆயில் இல்லாமல் நல்லா க்ரில்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பசங்க வந்து விளையாடணும் அப்படின்ட்டாங்க. அதுக்காண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இதில் போய் விளையாட விட்டுருந்தோம். சரி, விளையாண்டுட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பசங்க அழகாக நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள், நல்லா மேலே சீசா மாதிரி இருக்குது. நல்லா அதுங்க விளையாண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. என்ஜாயிங்க பார்த்துட்டே அப்படியே நெக்ஸ்ட்டு முடிஞ்சது போதும், இதுக்கு மேலே என்னென்னா செட் ஆகாதுன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.